தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மெய்யான தீர்க்கதரிசி. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனுடைய பேசுவேன். என்னாகமம் 12:6 வாசிக்கிறோம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இந்த உலகத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதில் மெய்யான தீர்க்கதரிசியை நாம் எப்படி கண்டுபிடிப்பது? தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. தீர்க்கதரிசியானவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து செய்தியை கேட்டு ஜனங்களுக்கு அறிவிப்பவன், வருங்காலத்தில் நடக்கப் போவதை முன்பாகவே அறிவிப்பவன், ஜனங்களை பாவத்திலிருந்து விலக்கி கொள்பவன், ஜனங்களை எச்சரிப்பவன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். ஆமோஸ் 3:7 வாசிக்கிறோம். வேதம் சில எச்சரிப்பின் வாக்கியங்களை நமக்கு தருகிறது. அதில் சில வாக்கியங்களை நான் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார்கள். நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசுகிறதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விஷயத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார்கள். எரேமியா 14:14 வாசிக்கிறோம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலுமாய் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். தீர்க்கதரிசிகள் பகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணானவர்களை பின்பற்றுகிறார்கள். எரேமியா 2:8 வாசிக்கிறோம். உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 23:16 வாசிக்கிறோம். சமாதானம் வரும் என்று அந்த தீர்க்கதரிசிக்கு சொன்ன வார்த்தையின்படியே வந்தால் அப்பொழுது அவன் கர்த்தர் மெய்யாய் அனுப்பின தீர்க்கதரிசி விளங்குவார் என்று எரேமியா சொன்னான். ஆம், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, உலகத்தில் அநேக தீர்க்கதரிசி இருக்கிறார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் மெய்யான தீர்க்கதரிசி என்று சோதித்து அறிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.